இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம வெயிட் பால் புல்லட் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக நடக்க எல்லா 1 லேக் டோர்னமெண்ட்டும் இந்த பால் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த பால் பார்க்க. இன்றைக்கி டே 1 டேவோட ஃபஸ்ட் மேட்ச் யாருன்னா பிஎஃப்சிசி விசஸ் ஏஎம்சிசி. இந்த மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த லெக் சைடில் வந்து இந்த பில்டிங் மேலே பட்டா ரன் ஓடி தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபைனலில் வந்து இது ஒரு கேணி, இதில் டேரெக்டாக விழுந்தா 4 கொடுப்பாங்க, இல்லைனா 2 தான் ஓடி தான் எடுக்கணும். பைக்கில் உதயா ஓவர்சிலேருந்து ஃபஸ்ட் 1 டைமிங் அடிச்சு அருமை லென்த்தில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. போல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வினித் போன பால் வாய்டு. அட்டாக்கிங் டெலிவரி நல்ல வெரிசன் சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க வினித். தேர்ட் 1 ஆப்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. கவர் சில பேருக்கு 2க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி வந்திருக்காங்க. இந்த பால் எடுக்கலை. குட் ஷாப். 2வது எனக்கு முயற்சி. த்ரோ ஒழுங்காக வரல சொல்லலாம். ஈஸி டபுள். போன பால் வாய்டு. ஆப்சைட் அதிகமாக இருக்குது. கீப்பர் பிடிக்கிறத மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். சிங்கிள். 5th 1 இதுவரையும் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஒயிட் பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. லயனை பிடிச்சி ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க வினித். லாஸ்ட் 1 உடச்சி போட்ட பால் லெக்ஸில் திருப்பி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் பால் எடுக்க டைமிங் அதிகமாக இருக்கனால நான் சொல்லிட்டாங்க உதயா. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் ஓவர் போட அப்பு ஓவர்சீலேருந்து ஃபர்ஸ்ட் 1 ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா லைன்லேருந்து அருமையாக கட்சி பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். அம்பையர் நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. நோ பால். சிங்கிள். நெக்ஸ்ட் 1 ஃப்ரீ கிடையாது. நோ பாலுக்கு லைனை பிடிச்சி சொல்லலாம். அப்போ போன பால் வைடு. சைக்கிள் உதயா. குட் ஷாட். ஆனால் பேட்டில் சரியாக போடல. லாங் ஆஃபில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. அருமையாக ஃபீல் பண்ணிக்க சொல்லலாம். சிங்கிள். லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விரட்டி வந்திருக்கான்னு சொல்லலாம். அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க. 2வது சான்ஸ் குயிக்காக இருந்தால் அடிச்சிருக்கலாம். டபுள். நெக்ஸ்ட் 1 பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நல்ல வெரிசை சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அதே லைன் பேட்டில் சரியாக படலை. லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே மிஸ் பண்ணதுனால 4க்கான வாய்ப்பு பார்த்தா 4. இந்த டோர்னமெண்ட்டில் முதல் 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். அதே திசையில் இந்த முறை போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணதால 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3 ரன்னுக்கு முயற்சி. நான் பாலை எடுக்கலை நான் சொல்லிட்டாங்க. டபுள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகப்படுத்திக்கான்னு சொல்லலாம். தேர்ட் ஓவர் ஓவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 யாக்கிங் லென்த் பவுலர் கைக்கே போயிருக்கு. 6 லென்த் சொல்லலாம். முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க போல. செகண்ட் 1 ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்லோயர் சொல்லலாம். பேக் டு பேக் 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க. நல்ல வெரிசை சொல்லலாம் அவர் கையில இருந்து. தேர்ட் 1 ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சுக்கா சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணி கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் பால் எடுக்கலை சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஸ்லோயர் ஸ்லிப்லேயே போயிருக்கு. கீப்பர் விரட்டி போயிருக்காங்க. மணி 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். எண்டில் யாருமே இல்லை சொல்லிட்டாங்க. சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. அட்டாக்கிங் டெலிவரி நல்ல வெரிசை சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் கம்பேக்ட் டெலிவரி. பெரிய ஷாட்டுக்கு அதே முயற்சி. நல்ல வெரிசை சொல்லலாம். பேக் டு பேக் 2 பால் கடைசி 2 பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க போல. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 20 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். ஃபோர்த் ஓவர் போட முகேஷ் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் 1 ஸ்டெப் போட்டு போனாங்க. அருமையான வெரிசை சொல்லலாம். முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முகேஷ். போன பால் வைடு. குட் ஷாட் சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பால் எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈஸி டபுள். தேர்ட் 1 அதே முயற்சி. டாப் பேஜ் ஆயிருக்கு இந்த முறை. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சி முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முகேஷ். 1 ரன் பேட்ஸ்மேன் அஜித். ரிவர்ஸ் டை பேட்டில் மீட் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. ஒரு ஃபீல்டர் அதுக்காண்டி வச்சிருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். குயிக் த்ரோ விட்டுருக்காங்க. ஈஸி டபுள். போன பால் வைடு. ஸ்டைக்கில் அஜித். அகைன் ரிவர்ஸ் டை. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லை. 4க்கான வாய்ப்பு பார்த்தா கமிட்டியை நோக்கியே போயிருக்கு. அங்கே ஒரு 4.
ஸ்லோ டெலிவரி நல்ல வெரிசை சொல்லலாம். ஒரு நாளுக்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி முகேஷ் கையிலேருந்து கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 30, ஒரு விக்கெட்டு. 5th ஓவர் போட வினித் இவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் உதயா ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சடுக்கு முடிச்சு நல்ல வெரிசனில் போட்டு முதல் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். உதயோட விக்கெட் இழந்து போகிறோம் சொல்லலாம். நல்ல வெரிசன் சொல்லலாம் அவர் கையிலேருந்து. நியூ பேட்ஸ்மேன் விமல் ரிவர்ஸ் ஆகி குயிக்காக இருந்துச்சு. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி. 3rd ஒன் ஸ்ட்ரைக்கில் விமல் குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு போயிருக்கு. 1 பவுன்ஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே ஒரு 4 அருமையாக சேவ் பண்ணி கொடுத்தா சொல்லலாம். பால் போகலை போல. லைன் அம்பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பேர் செக் பண்ணியிருக்காங்க. அது 4 கிடையாது, ஒரு சிங்கிள் மட்டும்தான். 4th ஒன் விக்கெட் நல்ல வெரிசை சொல்லலாம். இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். அஜித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். 5th ஒன் நியூ பேட்ஸ்மேன் நவீன் உடச்சு போட்ட பல விக்கெட் பேக் டு பேக் தொடச்ச 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் நவீன் குயிக்காக இருந்துச்சு. லெக் சைட் திருப்பி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. இந்த பாலை எடுக்கலை. 2க்கான வாய்ப்பு பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்க சொல்லலாம். குட் த்ரோ, ஈஸி டபுள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33, 4 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட முகேஷ் இவருக்காக 2 ஓவர்ஸ் ஸ்ட்ரைக்கில் விமல் அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் அட்டாக்கிங் டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முதல் பந்து முகேஷ். 2nd ஒன் ரிவர்ஸ் டை பேட்டில் மீட் ஆகலை. பேக் டு பேக் தொடச்ச 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க முகேஷ். 3rd ஒன் அதே லைன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா 6. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பதிவு பண்றாங்க விமல். தொடர்ச்சியா 2 பால் டாட் மேல வெயிட் பண்ணி கரெக்டா லாங் ஆஃப்ல ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்கலாம் சொல்லலாம். 4th ஒன் நல்ல வேரியேஷன் அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. மணி விட்டுருந்தா ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருந்திருக்கும். குட் ஷாட் டாட் பால். 5th ஒன் அதே லைன் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணாங்க. 22 ரன் இருக்கு. ரன் அவுட்டுக்கு ரன் அவுட். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நவீன் குட் ஷாட் எடுத்து அடிச்சுக்கலாம் சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. 6 கடைசி ஒரு பந்து 6 மாத்திருக்காங்க நவீன். 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 45, 5 விக்கெட்டு. 6 ஓவருக்கு 46 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராம் ஸ்ட்ரைக்கில் கௌதம், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்க. குட் ஷாட் நவீன், ஈஸி டபுள். 2nd ஒன் ரிவர்ஸ் ஸ்டைல் நல்லா குயிக்காக இருந்துச்சு. ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராம். நல்ல வெரிசன் சொல்லலாம் அவர் கையில் இருந்து. 3rd ஒன் லோட்டாஸை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 முயற்சி ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா குயிக்காக வந்திருக்க சொல்லலாம் கௌதம். ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் லெக் சைடில் போயிருக்கு. 2 அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கலாம். சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் மணி. ஸ்லோயர் பவுலர் கைக்கே போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ராம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஒரு சிங்கிளுக்கு அப்புறம். அட்டாக்கிங் டெலிவரி காலில் பட்டிருக்கு. டாட் பால். லெக் பைஸுக்கு 2 கிடையாது. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 5 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ராம் வந்து பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி 5 ரனில் வச்சு போட்டிருக்காங்க இந்த ஓவரை. 2nd ஓவர் போட்ட ஸ்ரீராம் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் கௌதம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயரில் திருப்பி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பண்ண சொல்லலாம். குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம். கௌதமோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ்குமார் நல்லா திரும்பிச்சு. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி ஸ்ரீராம் கையிலேருந்து. அதே லைன் வெரைட்டி இருக்காங்க. டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்ரீராம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் உடச்சு போட்ட பாலை இந்த முறையும் மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். டாட் பால் தொடர்ச்சியா 3 பாலா நல்ல வேரியேஷன்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க ஸ்ரீராம். 5th ஒன் பேட்ல சரியா படல. அவுட் சைட் எட்ஜா இருக்கு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் கிடைக்கும். பால் எடுக்கல. குட் ஷாட் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல மணி.
குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுலரை விரட்டி போயிருக்கா சொல்லலாம். சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7. 1 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட ஸ்ரீராம் வந்து 2 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்தா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்பேர் பண்ணப்போ தேர்ட் ஓவர் போட ராம் இவருக்கான 2 ஓவர் ஓவர்ஸுக்குலேருந்து ஸ்ட்ரைக்கில் மணி ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. பிடிக்குதான். நல்ல ஒரு ட்ரையாக இருந்திருக்கும். லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஷாப் ஸ்ரீராம் 2 முயற்சின்னு பார்ப்போம். தப்பான த்ரோ எதிர் ஓடல. சிங்கிள். செகண்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலா பதிவு பண்ணுறாங்க ராம். அதே லைன் யாக்கி லென்த் இருக்கு. அருமையாக கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஷாப் சிங்கிள். ஃபோர்த் ஒன். நல்ல ஸ்கொயர் லெக்க திருப்பி இருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு ஷாப் சொல்லலாம். கீப்பர் மிஸ் பண்ணாலும் 2 முயற்சிக்கிறாங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸி டபுள். குயிக்காக இருந்துச்சு. அவுட் சைட் எட்ஜ் அருமையாக கீப்பர் பண்ணி தான் விட்டுருந்தா 2க்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். யாக்கிங் லென்த்து லாங் ஆனில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. நான் பாலை எடுக்கலை. அப்போ நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன்னு. பால் ஸ்ட்ரைக்கில் தினேஷ்குமார் எடுத்து அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2-1 பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி சொல்லலாம். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14. இன்னும் 3 ஓவருக்கு 32 ஆடணும். ஃபோர்த் ஓவர் பட பிரவீன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ்குமார் ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு. விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. நல்ல வேஷன் விட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரவீன். செகண்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு இந்த முறையும். டாட் பால் பேக் டு பேக் 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க பிரவீன். தேர்ட் ஒன். யாக்கிங் லென்த் மிஸ் பண்ணியிருக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. பவுலரை விரட்டி போயிருக்காங்க பிரவீன். குட் ஸ்டாப். சிங்கிள். ஃபோர்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் மணி ஒயிட் பாலை விரட்டிருக்காங்க சொல்லலாம். அங்கே 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா 4. பேட்டில் சரியாக படலை. லெக் சைடில் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. இந்த பாலை எடுக்க சொல்லலாம். குயிக்காக ஓடிக்காங்க சொல்லலாம். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். லோட்டாஸ் லெக் சைடில் போயிருக்கு. கில்லர் யாருமே இல்லை. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி வந்திருக்கான்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைம் எதுவும் பார்க்கலாம். ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 23. டிஎஃப்சிசி இன்னும் 12க்கு 23 ஆடணும். நம்ம 5th ஓவர் போட நம்ம ஸ்ரீராம் இவருக்கு வந்து 2 ஓவர். செகண்ட் ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் ஸ்ட்ரைக்கில் தினேஷ்குமார் பரிசுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு. நல்ல வேரியேஷனில் போட்டு யாக்கிங் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம். தினேஷ்குமாரோட விக்கெட்டை முதல் பந்திலே சொல்லலாம். செகண்ட் ஒன். இப்படி பிரவீன் எடுத்து அடிச்சுக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. மிட் விக்கெட்ல 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா 6. இதுவரை இந்த ஓவரில் எதுவும் ஸ்கோர் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தியிருக்காங்க பிரவீன். தேர்ட் ஒன். ஆப்ஷனில் தூக்கி விட்டுருக்காங்க. கவர் திசையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரவீன் வர பார்ப்பாரு. த்ரோ ஒழுங்காக இன்னும் வரல. 3ஆவது எனக்கு முயற்சின்னு பார்ப்போம். நான் சொல்லிட்டாங்க. ஈஸி டபுள். ஃபோர்த் ஒன். ஆப்ஷன் தூக்கிட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பு பார்த்தா குத்தி கட் ஆயிரும். நான் பாலை எடுக்கலை. குட் ஸ்டாப். சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் மணி அவுட் சைட் எஜ் ஆயிருக்கு. ஆஃப் சைடில் குத்தி கட் ஆயிரும். 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. 2 முயற்சிக்கிறாங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா அப்பீல் பண்ணுறாங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். பேட்டர் சரியாக படல. லெக்ஸில் போயிருக்கு. இந்த மாதிரி 2க்கான வாய்ப்பு இருக்குது. நான் பாலை எடுக்க வரல. 2 முயற்சிக்கிறாங்க. த்ரோ ஒழுங்காக வரலாம். அகைன் ஓவர் த்ரோ. நான் சொல்லிட்டாங்க. டபுள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 36. இன்னும் 6க்கு 10 ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட விமல் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். கண்டிப்பாக வந்து 2 பேத்துக்கும் ப்ரெஸ்ஸாக இருக்க தான் செய்யும். ஓவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல வேரியேஷன். லெக் பை டாட் பால். 5க்கு 10. செகண்ட் ஒன். பேட்டில் பட்டு நினைக்கிறேன். அப்பீல் பண்ணுறாங்க.
சிங்கிள் 4-9 ஸ்ட்ரைக்கில் மணி. விக்கெட் யாக்கிங் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க விமல். மானியோட விக்கெட்டை அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கிடையாது. நோ பால் போட்டனால பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் பாலா. இன்னும் 4-8 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு போயிருக்கலாங்க. 1 பவுன்ஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4 நல்லா யூஸ் பண்ணிக்க சொல்லலாம். இந்த பாலை ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க மணி. 4-8 அடி சூழ்நிலேருந்து இந்த பாலை ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க சொல்லலாம். இன்னும் 3-4 தான் ஆடணும். 4th 1 அகைன் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைடு ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணி சொல்லலாம். 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஈஸி டபுள். இன்னும் 2க்கு 2 ஆடணும். மேட்ச் டிரா வேணா சூப்பர் ஓவர் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்பு பார்த்தா விரட்டி வந்துக்க சொல்லலாம். த்ரோ ஒழுங்காக வரல. டபுள் வின் பை பிஎஃப்சிசி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக வந்து நம்ம பிரவீனே மணி தான் சொல்லணும். ஏன்னா 6-10 அடி சூழ்நிலை நின்று ஸ்டாண்ட் பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க பிஎஃப்சிசி.